எனக்கு அன்பானவர்களே, இன்று நாளிலே அடியேன் ஒரு முக்கியமான நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடத்தை சற்று ஆராய இருக்கிறோம். வேதாகமத்திலே நிறைய எண்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் உண்டு. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க நம்பர்ஸ் இருக்கு. நிறைய பறவைகளையும் நிறைய மிருகங்களையும் நிறைய வார்த்தைகளையும் கூட வேதத்தில் உங்களால் பார்க்க முடியும், புது புது வார்த்தைகளை. ஆனால் குறிப்பாக எண்கள் அப்படின்னு வரும்போது, நம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது, அதுக்கு தேவன் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை வைத்திருப்பதாக நம்மால் யூகிக்க முடியும். வேதாகமத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட எண் என்று சொல்லும் பொழுது, அல்லது வேதாகமத்திலே தேவன் ஒரு முழுமையை குறிக்கக்கூடிய எண் என்று சொல்லும் பொழுது 7 என்ற எண்ணை சொல்லுவார். 7 என்றால் அது ஒரு முழுமை பெறக்கூடிய எண் என்று சொல்வார். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த 7 என்ற எண்ணை குறித்து இன்னொரு முறை உங்களோடு கூட அடியேன் பேச ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலே 3 என்ற எண்ணை குறித்து நாம் சற்று அலசி ஆராய். இந்த 3 அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக முழுமையை குறிக்கிறது. எப்படி குறிக்குது அப்படின்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு தெய்வீக முழுமையை குறிக்கக்கூடிய எண்ணாக இருக்கிறது. இந்த 3 நம்பரையே பாருங்களேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி நடுவில் வந்து திருப்பி என்ன ஆகும்? எண்டுக்கு வரும், அப்படிதானே? ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, அவனுடைய வாழ்க்கையின் மையப்பகுதிக்கு வருகிறான், கடைசியாக அவனுடைய வாழ்க்கையின் இறுதிக்குள்ளாக கடந்து செல்கிறான். ஸோ ஒரு துவக்கம், இடை, முடிவு, அந்த பகுதியை குறிப்பதற்காக தேவன் இந்த எண்ணை அதிகமாக பயன்படுத்துகிறார். இன்னும் வேதாகமத்தில், தமிழ் வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவன் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். சரிங்களா? இயேசு என்ற வார்த்தை 3 லெட்டர். தேவன் படைத்த வானம் எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். தேவன் இந்த உலகத்திலே முதலாக படைத்த மனிதனுடைய பெயர் ஆதாம். எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். அவருக்கு துணையாக கொடுத்த மனைவி ஏவாள் எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் காயின், ஆபேல் எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். எடுத்தானே? எண்ணி பார்த்துக்குங்க நீங்கள், வேண்டாம். சரிங்களா? தேவன் 3ஆவது நாளிலே ஜலத்திலிருந்து வெட்டாந்தரையை பிரித்து ஒரு ஜீவிதத்தை உண்டாக்கினார். அது வேதாகமத்தில் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் உங்களால் அதை வாசிக்க முடியும். 9 முதல் 13 வசனங்கள் முடிய அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஒரு மனித ஜீவிதம் உண்டான நாள் 3 என்று சொல்லப்படுகிறது. வேதாகமத்தில் யோபுவின் காலத்தில், அதாவது ஜலப்பிரளயத்துக்கு முன்பு, அப்ப யோபுடைய நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் வந்தாங்க? 3 பேர் வந்தாங்க. அதுல யோபுடைய ஒரு நண்பருடைய பெயர் என்ன? எலிகு என்று சொல்லுவார். வேதாகமத்தில் ரொம்ப சின்ன வசனம் என்னது? பின்னும் எலிகு. அதுதான் அந்த சின்ன வசனம் சொல்லுவாங்க. அப்ப எலிகு அப்படிங்கிற வார்த்தை எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். நோவாவுடைய வெள்ள காலத்திற்கு பின்பதாக, அந்த வெள்ளத்திற்கு அப்போ நோவாவினுடைய வம்சம் ஆரம்பிக்கிறது. நோவாவின் மூலமாக மனித இனம் உருவாகிறது. எத்தனை மகன்கள் மூலமாக, அதாவது நோவாவின் எத்தனை மகன்கள் மூலமாக மனித இனம் உருவாகிறது? 3 மகன்கள். யார் யாரது? சேமு, காமு, யாப்பேத் என்று சொல்வார்கள். வேதாகமத்தில் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 32 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். இந்த வேதாகமம் முழுவதுமே 3 காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே? பிதாக்களின் காலம், மோசையின் காலம், கிறிஸ்துவின் காலம். இதுதான், இது மொத்தமே 3 காலத்தால் பிரிக்கப்பட்டிருக்கு. பிதாக்களின் காலத்தில் தேவன் நேரடியாக பேசினார். மோசையின் காலத்தில் தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். கிறிஸ்துவின் காலத்திலே தேவன் வேத வசனங்கள் மூலமாக நம்மிடத்தில் பேசினார். ஆக வேதாகமத்திலே 3 காலங்கள் அது இருக்கிறது. ஆபிரகாம் 3 தூதர்களை பார்த்தார். அவர்களுக்கு 3 படி மாவில் அவர்களுக்கு உணவை ஆயத்தம் செய்து கொடுத்தார். ஆபிரகாமுக்கு உற்ற துணையாக கொடுக்கப்பட்ட மனைவியின் பேர் என்ன? சாராள். எத்தனை லெட்டரு? 3 லெட்டர்.
மோசே கிட்ட வரலாம். மோசே பிறந்த உடனே அவர்களுடைய தாயார் அவரை எத்தனை மாதம் ஒளித்து வைத்திருந்தார்கள்? 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தார். ஆக 3 அங்கேயும் பிளே பண்ணது ரோல். மோசே பெரியவனாகி வளர்கிறார். வளர்ந்து முடிஞ்சவனே அவர் போய் பார்வோன்ட்ட கேட்கிறாரு, என் ஜனங்களை நான் வனாந்தரத்திலே கூட்டி சென்று அவர்களை தேவனிடத்திலே வழிபட செய்ய வேண்டும். நான் எத்தனை நாள் அவர்களை கூட்டிச் செல்ல வேண்டும் என்று சொன்னார்? 3 நாட்கள் கூட்டிச் செல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கவனத்தை யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்க வேண்டாம், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறமேல் பாருங்க. அவர் பார்வோன்ட்டு போய் ரெக்வஸ்ட் பண்றாரு, 3 days பயணமா நான் என்ன பண்ணும், நான் கூட்டிக்கிட்டு போகணும் என் ஜனங்களை அப்படின்னு அவர் சொல்றார். சரி, இந்த மோசேக்கு வாயாக இருந்தது யாரு? ஆரோன். அப்படிதானே? அவர் தானே வாயா இருந்தார். நான் திக்குவாய்ங்கிறாரு, இந்த ஆரோன் உனக்காக பேசுவான்டாங்கிறார். அப்ப ஆரோன் எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். சரி, மோசே அப்படியே கிளம்பி போறாரு ஜனங்களை கூட்டிக்கிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு மலையில கட்டளைகளை பெற்றுக் கொடுக்கிறார். 10 கட்டளை. எந்த மலையில? சீனாய் மலையில. இப்ப சீனாய்ங்கிறது எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். சரி, சீனாய் மலையில கர்த்தர் எத்தனாவது நாள் இறங்கி அந்த கட்டளையை கொடுத்தார்? 3ஆவது நாள் இறங்கி கட்டளையை கொடுத்தார். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்க அப்புறமேல் ரிலாக்ஸா வாட்ச் பாருங்க. அதுக்கப்புறம் மோசே இறந்து போயிடுறாரு. மோசேக்கு அப்புறம் யார் அந்த இஸ்ரவேலர்களை வழிநடத்தி போனது? யோசுவா. சரியா? யோசுவா எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். சரிங்களா? தேவன் அவர்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் இது கானான் தேசம். எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். இந்த எகிப்திலிருந்து கிளம்பிய ஜனங்களிலே எத்தனை பேர் கானான் தேசத்துக்குள்ள நுழைஞ்சாங்க? 2 பேர் தான். ஒன்று யோசுவா, இன்னொன்று காலேப். 2 எத்தனை லெட்டரு? காலேப் இப்பு எத்தனை லெட்டரு? 3 லெட்டர் தான். சரிங்களா? வெரி குட். எங்களுக்கு அவ்வளவா ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால எங்களுக்கு நியாயம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாரு, அவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்கு நியாயாதிபதிகளை கொடுக்குறாரு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு 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 எப்பயுமே சலசலப்பு இருக்கும், எப்பயுமே ஒரு முறுமுறுப்பு இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேதாகமத்தில். அதனால அவங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். எக்கச்சக்க நியாயாதிபதிகள் இருக்காங்க. ஆனால் இஸ்ரவேலர் யார் ராஜாவை ஏற்படுத்தினாரு? தாவீது. எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். ராஜாக்களின் காலத்திலே மிக பிரம்மாண்டமாக தீர்க்க தரிசனம் உரைத்து அந்த ஜனங்களை தேவனிடத்திற்கு திருப்ப முயற்சி செய்த தீர்க்க தரிசிகள் யார் யாரு? எலியா, எலிசா. எத்தனை லெட்டர்? இதெல்லாம் எல்லாம் 3 லெட்டர். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க வேதாகமம். நம்ம அவ்வளவு ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒளிந்திருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டவர் யாரு? ஏனோக்கு. எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். ரொம்ப பிரம்மாண்டமா இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து அவருடைய பாடுகளை குறித்து வேதாகமத்துல மிக அதிக அதிகாரங்கள் எழுதிய அந்த தீர்க்கதரிசி யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி. எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். அதுக்கப்புறம் தயவு செய்து மனம் திரும்புங்கடா, இல்லைன்னா எங்க போயிருவீங்க, அடிமையா போயிருவீங்கடான்னு கண்ணீர் விட்டு கதறின ஆமோஸ் 3 லெட்டரு. நாகும் 3 லெட்டரு. ஓசியா 3 லெட்டர். சரிங்களா? ஓகே. அத்தோட தேவன் அமைதியாகிறார். 400 வருடங்கள் அமைதியாகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த உடனே சாஸ்திரிகள் கொண்டு வந்த கிஃப்ட் எத்தனை? 3. என்னென்னது? பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம். இது வேதாகமத்தில் நிறைய தெளிவா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க அப்புறமே டைம் கிடைக்கும்போது வாட்சிப்பார். இயேசுடைய அந்த வரலாற்றை, பிறப்பின் வரலாற்றை, அவர் பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வரை அவர் பரமேறி செல்லக்கூடிய அளவுக்கு அந்த காரியங்களை மிக தத்ரூபமாக எழுதி கொடுத்த ஆசிரியர்கள் யார் யாரு? மார்க்கு, லூக்கா, யோவான். எல்லாமே எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். மத்தேயு தவிர. சரிங்களா? மார்க்கு, லூக்கா, யோவான். இயேசு கூடவே இருந்து உமக்காக மரிக்கவும் துணிவேன் என்று சொன்ன சீசர் யாரு? பேதுரு. எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். பேதுரு எத்தனை முறை இயேசுவை மறுதலிச்சாரு? 3 தடவை.
இயேசு உயிரோட எந்திரிச்சதுக்கு அப்புறம் எத்தனை தடவை என் ஆடுகளை மேய்ப்பாயின்னு இயேசு பேதுருட்ட கேட்டாரு? 3 தடவை. சரியா? ஆக இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது 30 வயசுக்கு அப்புறம் 3 வருடம் ஊழியம் செய்தார். 3 வருடம் ஊழியம் செய்ததின் மைய வார்த்தை எது? அன்பு தானே. அன்பைத்தானே அவர் போதிச்சார். அன்பு எத்தனை லெட்டரு? 3 லெட்டரு. அன்பவே போதிச்சதுனால அவர் கிடைச்ச பரிசு என்னது? சிலுவை. ரைட்டு தானே? சிலுவை எத்தனை லெட்டரு? எத்தனை லெட்டரு? 3 லெட்டர் தானே. நான் ஒன்றும் தப்பா சொல்லி இல்லையே. சரி, இயேசு சிலுவையிலே அறையும் பொழுது எத்தனை சிலுவைகள் அவரோடு கூட அறையப்பட்டன? மொத்த சிலுவை எத்தனை இருந்துச்சு? 3 சிலுவைகள் இருந்தது. சரிங்களா? இயேசுடைய அந்த சிலுவையில எத்தனை லாங்குவேஜ்ல இவர் யூதருடைய ராஜான்னு எழுதி வச்சாங்க? லத்தீன், கிரேக்க, எபிரேய பாஷையில எழுதி வச்சாங்க. நீங்க வாட்சி பார்க்கலாம். மத்திய 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து எத்தனாவது நாள் உயிரோடு எழுந்தாரு? 3ஆவது நாள். அப்ப அதுல என்ன இருக்கு? 3 ஒளிந்து இருக்கிறது. இயேசு பரமேறி செல்கிறார். இயேசு பரமேறி சென்னதுக்கு அப்புறம் எத்தனாவது மணி வேளையில எந்திரிச்சு பேதுரு பிரசங்கம் பண்றாரு? நீங்க வாட்சி பாருங்க. வேதத்துல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு 3ஆம் மணி வேளையில எந்திரிச்சு நின்று பிரசங்கம் பண்ண அவர் ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் பண்ண பிரசங்கத்துல மொத்தம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? 3,000. அப்ப அதுல என்ன இருக்கு? 3ங்கிற எண் ஒளிந்திருக்கிறது. சரியா? வேதாகமத்துல அதிக புத்தகங்களை எழுதுனது யாரு? பவுல். பவுல் எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். சரிங்களா? ஓகே. இவர் எத்தனை நாள் பார்வை இல்லாம இருந்தாரு? 3 நாள் பார்வை இல்லாம இருந்தார். சரி, வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படியாக ஆராதனை செய்யும்படியாக நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட் தானே? இந்த ஆராதனையில நம்ம செய்யக்கூடிய செயல்கள் என்னென்ன? ஒண்ணு என்னது? ஜெபம். எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். அடுத்து பாடல். எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். சரிங்களா? பந்தி எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். சரிங்களா? காணிக்கைங்கிற வார்த்தைக்கு பரிசுங்கிற இன்னொரு வார்த்தை பொருள்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஆக பரிசு என்கிற வார்த்தையும் 3 லெட்டர். வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்பதற்கு அந்த கிரேக்க பாஷையில அல்பா ஓமேகாம்பாங்க. அல்பாவும் எத்தனை லெட்டரு? 3 லெட்டரு. ஓமேகாவும் எத்தனை லெட்டரு? 3 லெட்டர். வேதாகமத்துடைய கடைசி வார்த்தை என்னது? தொடர்ந்து படிச்சு பாருங்க. என்ன இருக்கு? ஆமீன். எத்தனை லெட்டரு? அப்பா டயர்ட் ஆயிட்டோம்ல. 3 பத்தி படிச்சு எவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்கோம் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல ஆரம்பிச்சு கடைசி வசனம் வரைக்கும் இந்த 3 நம்ம கூட என்ன பண்ணுது? டிராவல் பண்ணிக்கிட்டே வருது. ஆக அப்ப இந்த 3க்கு என்ன இருக்கு? ஏதோ ஒரு விசேஷித்த குணம் இருக்கிறதுனால தேவன் இவ்வளவு வசனங்களை சொல்லியிருக்காரு நமக்கு. இப்ப நம்ம வாசிக்க கேட்ட அந்த வசன பகுதிக்கு உங்கள் கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தேசனுக்கு 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாட்சி பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதா. இந்த இடத்துல எவ்வளவு அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் காத்து வழி நடத்துவாராக. நோ டவுட், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவி, ஆத்துமா, சரீரம், ரைட்டு தானே? அப்ப இங்க என்ன இருக்கு? 3 இருக்கா? ரைட். சப்ஜெக்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம். இவ்வளவு நேரம் அப்படியே வெளியே பிராடா ஈகிள் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப நேரம் ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாவே பாயிண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிருவோம். ஆக ஒரு மனிதனுக்குள்ளாக 3 விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது. என்னது? ஆவி, ஆத்மா, சரீரம். சோல், ஸ்பிரிட் அண்ட் பாடின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. இந்த 3ஐ வைத்துதான் தேவன் ஒரு மனிதனை உண்டாக்கி இருக்கார். சரிங்களா? அதனாலதான் சங்கீதக்காய் தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 14வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 139வது சங்கீதம் 14வது வசனத்துல நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய்
உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பே. பாருங்க அந்த இடத்துல பாருங்க எவ்வளவு அழகா சொல்ற தாவீது பாருங்க. நான் பிரமிக்கப்பட்ட வகையிலே, எப்படி பிரமிக்கப்பட்ட வகையில உண்டாக்கி இருக்காரு தேவன் நம்மள? நமக்குள்ளாக ஆவி, ஆத்துமா, சரீரம் மூணை வச்சு ஒரு மனுஷனை படைச்சிருக்காரு. மிருகங்களை அவர் அப்படி படைக்கல. நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு மட்டும்தான் ஒரு விசேஷித்த வகையில ஒரு ஆவியை கொடுத்து, ஒரு ஆத்மாவை கொடுத்து, ஒரு சரீரத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்காரு. எதுக்கு இந்த மூணை கொடுத்தாரு? ஒன்றை வச்சுக்கிட்டே நம்மளால ஒன்றும் மண்ணு கட்ட முடியலையே. கருது எதுக்கு இந்த மூணை கொடுத்தாரு நம்ம யோசிக்கலாம்ல சில நேரத்துல. விஷயம் இருக்கிறது அருமையான பிள்ளைகளை. ஆவி என்பது தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இமேஜினேஷன் பண்ணி ரொம்ப சிம்பிளா எளிமையா சொல்றேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டா நான் உங்களுக்கு கொண்டு போக விரும்பல. ஆவிங்கிறது தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை பார்க்க முடியாது, சரிங்களா? நித்தியமானது. அப்போ அதோட நிப்பாட்டிக்குங்க. இதை பார்க்க முடியாது, நித்தியமானது, தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியது, அவ்வளவுதான். அது அவருக்காக அவரே வச்சுக்கிட்டது. அது மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். ஆத்மா அப்படிங்கிறது மனிதனுடைய சிந்தனை, செயல், மற்ற மனிதனோடு அவன் தொடர்பு கொள்வதற்காக தேவன் உண்டாக்குனது. ஆத்மா என்று சோல் அப்படி சொல்றது. இதையும் பார்க்க முடியாது, நித்தியமானது. சரியா? மூணாவது, தொட்டு உணரக்கூடிய இந்த சரீரம், சரிங்களா? இந்த சரீரம் சக மனிதனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு உண்டாக்கப்பட்டது. இது அழிந்து போகக்கூடியது, ஆனா பார்க்க முடியும். சரிங்களா? இதுதான் இந்த மூணுக்கும் உள்ள வித்தியாசம். ரொம்ப டீடைல்டா, ரொம்ப டீப்பா உள்ள போக வேண்டாம். அது தேவனுக்கும் இது சிந்தனை, எண்ணங்கள் போன்றவைகளை உள்ளடக்கியது ஆத்துமா. தொட்டு உணரக்கூடியது சரீரம். இந்த சரீரம் அழிந்து போய்விடும், ஆனால் ஆவியும் ஆத்துமாவும் அழிந்து போவது இல்லை. அதை கொஞ்சம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சரீரம் போயிடும், ஆனா இந்த ஆவி ஆத்மா என்னைக்கும் நினைச்சிருக்கும், நித்தியமானது. இந்த ஆவியையும் ஆத்மாவையும் ஒரு சேர வேதத்துல நிறைய இடங்களில் பயன்படுத்தினாலும் ஆவிக்கு வேற ஒரு அம்சம் உண்டு, ஆத்மாவுக்கு வேற ஒரு அம்சம் உண்டு என்பதை மாத்திரம் நீங்கள் சற்று புரிந்து வைத்துக் கொள்ளும்படியாக அன்பாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாளிலே அவர் சொன்ன ஒரு விஷயம், உங்கள் சரீரமானது கரைப்பட்டு போனாலோ அல்லது கெட்டு போனாலோ அந்த ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்து என்ன பண்ணும்? பாடுபடும், அக்கினியிலே தள்ளப்படும் என்று சொன்னார். ஆக இந்த ஆவி, இந்த ஆத்மா, இந்த சரீரம், இதை மூன்றையும் உள்ளடக்கினால்தான் அவன் ஒரு முழுமையான மனிதன். இந்த மூன்றையும் எவனொருவன் கரைப்படாமல் பாதுகாத்து கொள்ளுகிறானோ அவனே பரலோகத்துக்குள் நுழைய முடியும். நல்லா போல்டு பண்ணி, அண்டர்லைன் பண்ணி, இட்டாலிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை. எவனொருவன் தனக்குள்ளாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆவியையும், தனக்குள்ளாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆத்மாவையும், தனக்குள்ளாக ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரத்தையும் குற்றமற்றதாய் காக்கப்பட்டவனே, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனே பரலோகத்திற்குள்ளாக நுழைய முடியும். இது என்னடா புது கதையா இருக்கு? இது எப்படா மூளை நாங்க பாதுகாக்கிறது? இருக்கிறது. அதுக்குதான் தேவன் என்னை காலையில் உங்கள்கிட்ட அனுப்பியிருக்கார். There is lots of way in Bible how to protect your soul, spirit and body. இருக்கிறது, வழி இருக்கிறது, வழிமுறைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஒண்ணு, அதை படிச்சு என்ன பண்ணும், அதன்படி நடக்க வேண்டும். உங்க கவனத்தை நீங்க பாருங்க, வாட்சி பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு மனிதனுக்குள்ளாக தேவன் இந்த ஆத்துமாவை கொடுக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவன் ஆகிறான்? ஜீவ ஆத்துமாவாகிறான். அதனாலதான் சங்கீதக்காரர் தாவீது இந்த வார்த்தை பயன்படுத்தினான், பிரமிக்கப்பட்ட வகையில உண்டாக்கப்பட்டபடியா. இந்த ஆவி என்று சொல்லக்கூடியது பிரசங்கியில ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த தேவன் தந்த வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறதோ அதே போலவே தேவன் தந்த அந்த ஆவி அவர்கிட்ட என்ன ஆயிரும்? திரும்பி போயிடும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க, சரிங்களா? ஆவிங்கிறது எப்ப நம்ம ஒருத்தவன் மரணமடைகிறானோ, மரணம் அடைஞ்ச செகண்ட்ல என்ன ஆயிரும்? அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல போயிடும். பேயா சுத்துறான், அந்த ஏரியால திருறான், இந்த ஏரியால என்ன இருக்கான், அப்படியே வெள்ளச்சலையை கட்டிக்கிட்டு சலக் 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 மல்லிகைப்பூல வச்சுக்கிட்டு போற, அதெல்லாம் புருடா கதை. அதெல்லாம் ஆவி ஒரு மனுஷன் செத்த உடனே எங்க போயிடும்?
தந்த தேவனிடத்துல போய் சேர்ந்துடும். வெயிட் பண்ணி இந்த என்னென்னமோ சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, 13ஆம் நாள் காரியம் முடிகிற வரைக்கும் ஐயோ அவருக்கு என்ன இருக்கு, ஏதோ ஏக்கத்தோட திருறா அப்படி ஆளு, அவருக்கு என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணி வச்சு என்ன பண்ணுங்க, கோட்ரு பிரியாணி இதெல்லாம் வாங்கி வச்சு அனுப்புனாத்தான், இல்லைன்னா அப்புறம் உடனே கொண்டுருவார் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? ஸோ இவங்க பண்ணுற காமெடிலாம் பெருங்காமெடியாக இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மிருகங்களுடைய ஆவி வேணா தாழ இறங்கும், மனுஷனுடைய ஆவி வானத்துக்கு தான் ஏறி போகும்னு ரொம்ப தெளிவாக யோபுல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஆக ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல திரும்பி சென்று விடும். ஆத்மா எங்க போகும்? ஒரு மனுஷன் செத்த உடனே இதுலடா புதுசா இருக்கு, அது எங்க போகும்? அதுவும் தேவன்கிட்ட போயிடும் போலிக்க கிடையாது. இயேசு சொன்னாரு, இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாயினர். பரதீசுங்கிறது பாதாளத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இடம், அது நீதிமான்களுக்காக வைக்கப்பட்டது. சரிங்களா? ஒரு மனிதன் பாதாளத்தில் நிரந்தரமாக தள்ளப்படுவதோ அல்லது பரதீசில காக்கப்படுவதோ அவன் வாழ்ற வாழ்க்கை இந்த பூமியில் இருக்கிறத பொறுத்து தான் இருக்கு. இப்ப நீங்க உண்மையான கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்க எங்க இருப்பீங்க? பரதீசில காத்திருப்பீங்க. யூ ஆர் வெயிட்டிங் டில் எப்போ வரைக்கும்? ஜட்ஜ்மெண்ட் டே வரைக்கும். ஜட்ஜ்மெண்ட் டேல தெளிவா தெரிஞ்சிடும் நீங்க எந்த லட்சணத்துல வாழ்ந்தீங்க அப்படிங்கிறது. அப்ப தேவன் டிசைட் பண்ணுவாரு, நீ பரலோகத்திற்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமான்னு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நரகம் வேறு, பரலோகம் வேறு, பாதாளம் வேறு, பரதீசி வேறு. சரிங்களா? இந்த இடத்தெல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஏதாவது நினைப்பாங்க, ஒருவேளை செத்தவன் இங்கிட்டு போயிடுவாங்க அங்கிட்டு போயிடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு மனிதனுடைய ஆத்மா, அந்த சரீரம் அவன் சரீரத்தை அழிஞ்சு போன உடனே அவன் ஆத்மா நேரா பரதீசில போய் வெயிட் பண்ணும் ஜட்ஜ்மெண்ட் டேக்காக. இயேசு கிறிஸ்து பரதீசிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்க போயிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டாரு. அதனாலதான் வேதம் தெளிவா சொல்லுகிறது, அவர் மாத்திரமே வானத்திலிருந்து கீழே இறங்கினவர், கீழே இருந்து மேல போனவர் யாரு? அவர் மட்டுமே. ஆக ஆதாமுல இருந்து இப்ப 2 செகண்டுக்கு முன்னாடி நான் பேசுற 2 செகண்டுக்கு முன்னாடி மரிச்ச கிறிஸ்துவின் சபையார் எல்லாருமே they are waiting in the paradise தான். பரதீசில தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். அப்ப ஒரு மனிதன் இறந்த உடனே ஆவி அங்க போயிருது, ஆத்மா பரதீசிக்கு போயிருது, சரீரம் மண்ணுக்கு போயிருது. ஒன்னும் பண்ண முடியாது. சரிங்களா? நல்லா பெட்டி கிட்டிலாம் போட்டு மூடி என்ன பண்ணுவாங்க, இந்த சாப்பிடுப்பான்னு சொல்லி யாருக்கு கொடுப்பாங்க? மண்ணுக்கு கொடுப்பாங்க, புழுக்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம பாடிய பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அப்படி என்னென்ன ஃபேஸ் கிரீமு, என்னென்ன யோஜோ சொல்லவே மாட்டேன், டிவியை திறந்தா அப்படித்தான் போடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? குளோ பார்க்கணும், அப்படி காமிக்கணும், இப்படி காமிக்கணும். இந்த மூஞ்சி போற கட்டைய செத்தவனே கொஞ்ச நேரம் கூட வீட்டுக்கு வைக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? மேக்சிமம் 2-3 நாள். ஏதாவது பாவம் எங்க இருந்து ஏதாவது யூஎஸ்ல வர்றது அப்படின்னா கூட கொஞ்சம் ஏதாவது வைஸ் பாக்ஸ் போட்டு பேக் பண்ணி வைப்பாங்க. அதுவும் 10 நாள் 20 நாள்லாம் வைக்க முடியாது, நாரி போயிடும். சரிங்களா? என்ன ஆட்டம் ஆடுற இந்த பூமியில இந்த சரீரம் எங்க போகும்? மண்ணுக்கு போகும். ஆக இப்படியாக இருக்கக்கூடிய இந்த மூன்றையுமே நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது அதை எப்படி பாதுகாக்கிறது? அதைத்தான் இப்ப பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. கடைசியில் அந்த 1:5 அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அதாவது 23ஆம் வசனத்துல, உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் என்ன சொல்றாரு? குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஆக அது குற்றப்படுத்துவதற்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கிறது. ரைட்டு தானே? ஏசு சொல்றாரு, ஏண்டா நீ என்ன பண்ற? ஓ சரீரத்தை வச்சு விபச்சாரம் பண்ற. ரைட்டா? ரைட், ஓகே. உன் கண்ணு வந்து அது வச்சு விபச்சாரத்துக்கு துணை போகுது அப்படின்னா நீ என்ன பண்ண? அந்த கண்ணை நோண்டி எடுத்திருக்கிறார். நீ 2 கண்ணுடையவனாக நரகத்துக்கு போவதை காட்டிலும் ஒத்த கண்ணடா எங்க போ? பரலோகத்துக்கு போகிறார். கண்ணை நோண்டிடலாமா எல்லாருமே? இப்ப கையை வெட்டிடலாமா? பாவம் செய்வதற்கு நம்முடைய கால்கள் விரைந்து ஓடுகிறது, பாவம் செய்கிறதுக்கு நம்ம கைகள் ஆயத்தமாக இருக்கிறது, வெட்டி எரிஞ்சிடலாமா? ஏன் எரிய மாட்டேங்கிறான்? அப்ப குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டாமா? அத ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஏதாவது பார்த்து தேவன் என்ன பண்ணுவாரு? கடைசி நேரத்துல ஒரு கன்செஷன் கொடுத்து பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவாரா? அவன் ரொம்ப சின்சியரா இருந்தான், அவன் 2-3 தப்பு தான் பண்ணிட்டான், என்ன பண்ணலாம்? அவனை மன்னிச்சு விட்டான், கழுதி போலாம் வாடா அப்படி கூப்பிடுவாரா? அனனியா சப்பீரால் சம்பவம் தெரியும் தானே உங்களுக்கு?
சபை ஆரம்பிக்கிறது. சபை ஆரம்பிச்சு உற்சாகமாக வளருகிறது. உற்சாகமாக வளரும் பொழுது சாத்தான் பொறுக்க முடியல. என்ன பண்றான்? வெளியே இருந்து உபத்திரவத்தை கொடுக்குறான். யார் மூலமா? அங்க இருக்கக்கூடிய ஆலோசனை சங்கத்தாரெல்லாம் கூப்பிட்டு பேதுருவை யோவானை வச்சு கேள்வி கேட்கிறாங்க. எந்த அதிகாரத்துல நீங்க இதை செய்யறீங்க ஊழிட்டு கேட்கிறாங்க. ரொம்ப எளிமையா பதில் சொல்றாங்க பேதுரு யோவானு. அவங்களால பேசவே முடியல. அந்த அளவுக்கு வாயெடுத்து போய் நின்றார்கள் அந்த ஆலோசனை சங்கத்தார்கள். அவர்கள் சொன்ன பதிலை கேட்டு ட்ரை பண்ணா வெளியே இருந்து சாத்தான் சபையை உடைக்கிறதுக்கு முடியல. சரி, வெளியே இருந்துதான் ட்ரை பண்றோம் இந்த சபையை உடைச்சிடலான்னு பார்த்தா, சரி உள்ள இருந்தாதான் அடுத்து ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு உள்ள இருந்தே ட்ரை பண்றா. அப்படி எது மூலமா? பாசாங்கின் மூலமாக, மாய்மாலத்தின் மூலமாக. அப்பதான் ஒரு ஒருமைப்பாட்டு நிலவுகிறது. நீங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில பாத்தீங்கன்னா, அவன் சொத்தெல்லாம் வித்து கொண்டாந்து என்ன பண்றாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டாந்து விற்கிறாங்க. ஆச்சரியமா இருக்குங்க அவங்களால நினைக்கும் போது. உண்மையாவே யாருக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வு உண்டாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படி கொண்டாந்து வித்து இருந்தாங்க, வச்சுக்கோங்க, இதை எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணுன்ற அளவுக்கு பண்றாங்க. பிரமிப்பா இருக்கு. அந்த டியூட்டியை வேற அப்போஸ்தலர் செஞ்சாங்க, அதை பிரிச்சு கொடுக்குற டியூட்டியை வேற. அப்ப கடைசி அந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில பாத்தீங்கன்னா, பர்னபான்னு சொல்லக்கூடிய ஒரு லேவி அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை கொண்டாந்து வித்து என்ன பண்றாரு? அப்போஸ்தலர் பாதத்துல வைக்கிறார். பர்னபா என்றால் ஆறுதலின் மகன் என்று பொருள். இதை பார்த்துட்டு ஒரு லேவி, ஏன்னா லேவிக்கு சொத்தே இருக்காது, உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா. ஏன்னா அவங்க 11 கோத்திரத்தார் என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் வச்சு புலப்படுத்தணும் அவங்க. அந்த லேவி கோத்திரத்தாரே ஒரு நிலத்தை வித்து கொண்டாந்து அப்போஸ்தலர் பாதப்படியில வைக்கும்போது நான் வைக்க கூடாதான்னு அனனியாவும் சப்பீரானும் கிளம்புறாங்க. கிளம்புனதெல்லாம் கரெக்ட் தான், சரிங்களா? என்ன பண்ணாங்க அவங்க? அந்த சொத்தை அவர்கள் வைத்திருந்தது பாவம் அல்ல, அவர்கள் அந்த சொத்தை விற்றது பாவம் அல்ல, சரிங்களா? அந்த சொத்துல ஒரு பங்கை எடுத்து தங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டது கூட பாவம் அல்ல, சரியா? ஆனா எதுதான் பாவம்? அத போய் இவனுக்கு தான் வித்தோம்னு சொன்னாங்க பாத்தீங்களா? பொய் சொன்னாங்க பாத்தீங்களா? அதுதான் என்னது? பாவம் செய்தார்கள். அந்த இடத்திலே தேவன் அவர்களை இருவரையும் அடித்தார், சரிதானே? அப்படிங்கிற ஒரு 3 மணி நேரம் கேப்ல ஒரு கணவன் மனைவி என்ன பண்ணப்பட்டாங்க? கொல்லப்பட்டாங்க. அவங்களே இறந்து போயிட்டா, ஹார்ட் அட்டாக் இறந்து போட்டதா நிறைய வேதாகம்னு சொல்லுகிறது. எப்படின்னு தெரியல, எதுவானாலும் தேவனுடைய கையில ஒப்பு கொடுத்துருவோம். ஆக ஒரு பொய் சொன்னதுக்கே தேவன் என்ன பண்றாரு? ஸ்பாட் பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பொய் சொல்லிட்டுறோம்? மறைக்காம சொல்லுங்க. காலை எந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் உண்மையேவா பேசுறோம் நம்ம? அடக்கவே முடியாது, அவ்வளவு பொங்கி வழிஞ்சிடும் பொய், நம்ம பேசுற பொய் எல்லாமே. அவர்கள் பொய் பேசினார்கள். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் எப்படி நீங்க 2 பேரும் இவ்வளவு துணிஞ்சு ஒருமனப்பட்டது என்னன்னு கேட்கிறாரு பேதுரு. அங்க அவர் சாபமோ எதுவுமே கொடுக்கல. அந்த வார்த்தையில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அவர் சாபமே எதுவுமே கொடுக்கல. எப்படி நீங்க தேவனிடத்துல பொய் சொல்லலாம்? அவ்வளவுதான் அவர் கேட்ட வார்த்தை. இறந்து போனா கீழே விழுந்து. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த சரீரத்துல என்னென்ன செயல்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இது நான் ஒவ்வொரு ஆள் கூட பார்க்க முடியாது, ரைட் தானே? நீங்களே உங்களை செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கங்க. நீங்க வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்குற இடத்துல என்னென்ன பண்றீங்க, நீங்க சமுதாயத்துல நுழையிறீங்க, அங்க யார் யார்கிட்ட எவ்வளவு பேசுறீங்க, வீட்டுக்கு போறீங்க, உங்க மனைவி கிட்ட இன்னொரு முகத்தை காட்டுறீங்க, உங்க பிள்ளைகள்கிட்ட இன்னொரு முகத்தை காட்டுறீங்க, சரிங்களா? ரைட் தானே? அதே மனைவிகளே உங்க கணவன்கிட்ட வேற மாதிரி இருக்கீங்க, ஆனா சபைக்கு வந்தா சாந்த சொரூபியா இருக்கீங்க. இந்த மாதிரி பலவிதமான வேடங்களை போட்டு இந்த சரீரத்துல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நாம் அனைவருக்குமே ஆஸ்கார் அவார்டானது பரிந்துரை செய்யப்படுகிறது. உண்மைதான். அதுக்கு வெளியே இருந்தவங்க கூட நம்பிடலாங்க. அவன் என்ன பண்றான்னா, அவ்வளவுதான் நான் நரகத்துக்கு தான் போறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் பாவத்துல நினைச்சிருக்கான். ஆமா தானே? அவன் பாவத்துல நினைச்சிருக்கான் நான் அங்கதான் போறேன்னு. ஆனா நம்ம அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம அந்த பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு திருப்பி ஜெபம் பண்ணிக்கிட்டு தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். அதை மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன லூசா? அவரு நம்ம கலோக்கிய லாங்குவேஜ்ல கேட்கிற மாதிரி
இப்படி பார்ப்பாரு. ஏண்டா டே, உலகத்துல உன்னைய படைச்சு உட்கார வச்சு உனக்குள்ள ஆவியையும் கொடுத்து ஆத்மாவை கொடுத்து சரீரத்தையும் கொடுத்து நீ பண்ற ஆக்டிங்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நினைக்கிறேடா மகனே, வேர்டா எல்லாம் வரல இல்லையா? நம்மளாலே இப்படி சொல்றோமே, அப்ப அவர் வெயிட்டிங் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் நம்மளை எவ்வளவு போடுவாரு? 10 நமக்கெல்லாம் ஒரு 2-3 வடை சட்டினா பெரிய பாதியும் பெரிய வானதியை தூக்கி போட்டுருவாங்க நம்மளெல்லாம். நல்லா புரிஞ்சு எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாகவும் மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? நிறைய நேரங்களில் பெரிய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல, இப்படி பொறிச்சு எடுக்கிறாங்க, வறுத்து எடுக்கிறாங்கன்றக்காக அதை வார்த்தை சொல்றேன். எப்படி இருக்க போது தெரியல நரகம். ஆனால் நிச்சயமாக புழுவானது சாகாதுன்னு வேதம் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அங்கே கொடூரமாக நாம் தண்டிக்கப்படுவோம், வதைக்கப்படுவோம் என்கிறது மாத்திரம் நிச்சயம். இப்போ ஒரு மாதிரி ஒரு பயம் நமக்குள்ள வருதுல இந்த செய்தியை கேட்கும்போது. அப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையில் எங்கேயோ மிஸ்டேக் இருக்குன்னு. அப்படி வரலன்னா ஒண்ணு நான் செய்ய முடியாதுங்க. வந்தாதான் நம்ம உண்மையாவே தேவ நோக்கி நம்ம கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? நீ என்ன பேசுப்பா, நான் இந்த பூமியில இருக்கும்போது ஜாலியா இருந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி நினைக்க முடியாது. ஏன்னா நம்ம இங்க எதுக்கு இருக்கோம்? 1 கொரிந்தியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நாம் பரீட்சைக்கு நின்று கொண்டிருக்கிறோம், பரீட்சையில நிக்கிறோம். we are in the examination. if we pass the examination then only we can promote it to the next level. ஆமா தானே? நீங்க இங்கேயே இருந்துகிட்டு படிச்சுக்கிட்டே இருந்து ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டே இருந்தீங்கன்னா எங்க போயிடுவோம்? நம்ம அதே வகுப்புல தானே இருப்போம். காமன் திங் தானே. அதை சிந்திக்க வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வரலாம். ஆக இப்படியாக சொல்லப்பட்ட இந்த ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் குற்றமற்றதாய் காக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது உங்கள் கவனத்தை மத்தேயு பகுதிக்கு திருப்பும்படியாக உங்கள் அன்பை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அங்கே மத்தேயுல என்ன சொல்லப்படுகிறது? 19ஆம் அதிகாரத்துல 13, 14, 15 வசனங்களை வாசி பாருங்க. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். நல்லா அந்த காட்சியை பார்த்துக்குங்க. சிறு பிள்ளைகளை அவர் தலையில கை வச்சு ஜெபம் பண்றதுக்காக அவர்கிட்ட கூட்டு வந்திருக்காங்க. சரி, அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். சரி, இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி. போதுமானது சகோதரர். இந்த வசன பகுதியானது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 13, 15 வசனங்களிலும், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13 16 வசனங்களிலும், லூக்கா 18ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள் முடிய 3 ஆசிரியர்களும் இந்த சம்பவத்தை எழுதி வச்சிருக்காங்க. 3 ஆசிரியர்களும் ஒரே காரியத்தை தான் எழுதி வச்சிருக்காங்க. அது எந்த மாற்று கருத்து கிடையாது. சில பேர் கையை வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் பிள்ளைகள் அவரிடத்துல வருவதற்காக இடம் கொடுக்கின்ற மாதிரி போடப்பட்டிருக்க ஒழிய கான்செப்ட் என்னன்னா, பிள்ளைகள் அவர் பக்கத்தில் வரணும், அவங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணணும், அவ்வளோதான். அதுதான் கான்செப்ட். ஆனால் இதில் 3 ஆசிரியர்களும் மறக்காமல் பதித்து வைத்த ஒரு வார்த்தை என்னன்னா, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அண்டர்லைன் பண்ணி போல்ட் பண்ணிக்கோங்க. ஆக எவன் ஒருவன் சிறு பிள்ளைகளை போல மாறுகிறானோ அவனே பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன். ஏன்னா எருமாடு மாதிரி ஆயிட்டோம், எங்களை போய் சிறு பிள்ளையா மாற சொல்ற நினைக்காதீங்க. நீங்க அப்படி இல்லை. அந்த சிறு பிள்ளைகளுடைய எண்ணம், சிறு பிள்ளைகளுடைய சிந்தனை, சிறு பிள்ளைகளுடைய கொள்கைகள் உங்களுக்குள்ள உள்ள யாரையுமே பொறாமைப்பட்டு யார் மீது வன்மத்தை செலுத்தி வாரையை அடிச்சு துன்புறுத்துறது யார்கிட்ட இருக்காது? குழந்தைகள்கிட்ட இருக்காது. ஆமா தானே? குழந்தைகளா ஏன்னா இப்படி குழந்தையா இருக்கியடா அப்படின்ற மாதிரி பேசுவோம்ல, பார்த்துருக்கீங்களா பல நேரங்கள்ல? ஆக ஒரு குழந்தைகிட்ட எவ்வளவு அன்பு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இன்னொரு குழந்தை, நீங்க நல்லா பாருங்களேன், ஒரு பெரிய கூட்டம் உட்காந்துருக்கோம், நம்மள மாதிரி பெரிய வயதானவர்கள் உட்காந்துருக்காங்க கூட வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு 2-3 குழந்தைகள் ஒரே வயதை ஒத்த குழந்தைகள் இருந்தா அவர்கள் கண்கள் ஆட்டோமேட்டிக்கா அவங்கள அனலைஸ் பண்ணி சர்ச் பண்ணி அவங்க 3 பேரும் அப்படியே ஒன்று சேர்ந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சேர்ந்து அவங்க மட்டும் தான் விளையாடுவாங்க. நம்ம உட்காந்துருப்போம், நம்ம பாப்பான்னு நம்மகிட்ட கூப்பிடுவோம், வரமாட்டாங்க. அவர்கள் ஒத்த வயதுடையவர் தான் அவங்க சேருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வேவ் ஒன்றுனாகும், அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் செட் ஆகும். அதை போலவே
கிறிஸ்துவின் சபையாராக இருக்கக்கூடிய நாமும் கூட நம்முடைய சபையாரோடு கூட அந்த வேவ் ஃப்ரீக்வன்சி செட் ஆகணுமா இல்லையா? ஆமாமா இல்லையாங்க? ஏன்னா இப்ப நான் எனக்கு ஒரு கவலை இருக்கு, எனக்கு ஒரு துக்கம் இருக்குன்னா நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுவேன்? என் சொந்தக்காரர்கிட்ட போய் சொல்லி எழுதுன்னு வைங்களேன், அப்படியாப்பா சே அப்படியாச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வேணா சொல்லிட்டு இங்கிட்டு போய் சிரிப்பா மாறுபடா அவனுக்கு என்ன ஆட்டம் ஆடினா இப்ப அவனுக்கு வேணும்டா சொல்லி அழுவேன். நம்மளை குறிச்சு என்ன பண்ணுவான்? போய் கேலி பேசுவான் வெளியே. ஆனா கிறிஸ்துவின் சபையார் அப்படி கேலி பேச மாட்டாங்க. எனக்கு ஒரு கவலை இருக்கும் பொழுது அதை தன்னுடைய கவலையாக எடுத்துக்கொண்டு, பார்த்துருக்கீங்களா, ஒரு குழந்தை அழ ஆரம்பிச்ச உடனே பக்கத்துல இருக்க குழந்தைய அழ ஆரம்பிக்கும் சவுண்டு கேட்ட உடனே. ஏன்னா அந்த குழந்தையுடைய அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் செட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தை அழுகுது, ஆனா இன்னொரு குழந்தை கம்முன்னு கிடக்கிற மாதிரி ஆயிடுச்சு கிறிஸ்துவின் சபையோட நிலைமை. நீ என்னம் பண்ணு, நீ என்னம் கஷ்டப்படு, நான் சபைக்கு பெர்ஃபெக்டா டிப்டாப்பா வருவேன், ஸ்தோத்திரம் சொல்லுவேன், டிப்டாப்பா கிளம்பி வராமலே இருக்கலாமே சபைக்கு. அது வேஸ்ட் வர்றது. எனக்கு தெரிஞ்சு அன்புக்கும் நற்கிரிக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிப்பதற்காகவே சபைக்கு வர்றீங்கன்னு எபிரேயர் 10:25 சொல்லுது. நான் கவனிக்க வேணாமா மற்றவங்கள? அவங்களுடைய கவலைகளை என்னன்னு கேட்க வேணாமா? அவங்களோட சந்தோஷத்தோடு நான் பங்கெடுத்துக்கிற வேணாமா? ஏங்க நீங்க இப்படி எதையும் கேட்க மாட்டேன், நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், நான் எவனை குறிச்சு கவலைப்பட மாட்டேன், நான் நீங்க வீட்டிலே இருந்துக்க வேண்டியதானே? எதுக்கு சபைக்கு வரணும்? நான் என்னுடைய குடும்பம், நான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு வாழ்றதுக்கு எதுக்கு சபைக்கு வரணும்? ஏசு அப்படி நினைச்சிருந்தாருன்னா அவர் 3 வருட ஊழியத்துல ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு போயிருக்கலாமே. ஏன் கஷ்டப்படணும்? போஜன பிரியன்னு அவர் திட்டினாங்க. கஷ்டப்பட்டு மனசுக்குள்ள அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு மனசுல அமைதியா நம்மளை திட்ட முடியுமாங்க? சோத்து பண்டாரம் திண்ணி பண்டாரம் நம்மளை நேர்க்கு கேட்டான்னா நமக்கு எவ்வளவு கோபம் வரும்? ஏன்டா யாரை பார்த்து இடா கேட்டுக்கிட்டு திண்ணி பண்டாரம் வருமா வராதா? அந்த வார்த்தையை தான் கேட்டாங்க இயேசுவை. போஜன பிரியன். அந்த வார்த்தை வேணா ரொம்ப ரொம்ப தமிழ் வார்த்தை அழகா இருக்கு, ஆனா நம்மளோட கலோக்கியல் லாங்குவேஜ் அதான அர்த்தம். அமைதியா இருந்தார் இயேசு கிறிஸ்து. இவன் சாத்தான் கூட இருக்கான், சாத்தானுடைய செயல்னாலதான் எல்லாத்தையும் செய்யறான்னு. என்னடா சொல்றீங்கன்னு மனசுக்குள்ள அவருக்கு நொந்து போயிருப்பார்ல, ஏன்டா இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. எப்ப பாரு கூடவே குற்றம் சொல்றதுக்கே ஒருத்தர் கூடவே திடுறான் பாருங்களேன். எப்படியாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சோன்னு இவர்கிட்டன்னு அந்த குறையை கண்டுபிடிப்பதற்காகவே கூட தெரிஞ்சாங்க. சில பேர் சோறு கிடைக்குமான்னு கூடவே தெரிஞ்சாங்க. அவர் எதுக்கு வந்தாரு, என்ன காரியத்தை செஞ்சாரு, அப்படி தான் தனக்கிட்டு சுயநலமா இந்த பூமியில வாழ்ந்திருந்தாருன்னா இன்னைக்கு நீங்க நாளுங்க வந்து உட்கார்ந்துருக்க முடியுமா? முடியாது தானே. ஆக அவரை சகோதரன் என்று அழைக்கக்கூடிய நம்ம மட்டும் ஏன் வாழ்க்கை, ஏன் பொண்டாட்டி, ஏன் பிள்ளைங்க, ஏன் குடும்பம், ஏன் சொந்தக்காரங்க, ஏன் வேலைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட். சபைக்கு வர்றது எனக்கு தெரிஞ்சு பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது, ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. எது ராஜரீக பிரமாணம்? எனக்கு அமைதியா இருக்கு. எது ராஜரீக பிரமாணம்? வேதம் என்ன சொல்லுது? சுத்தம். இன்னும் நம்ம நிறைய படிக்கணும். எது ராஜரீக பிரமாணம்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் கை கொள்வீர்களானால் நலமாய் இருக்கும்ங்கிறார் இயேசு. ஆக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, ஒரு குழந்தைகிட்ட ஒரு சாக்லேட்டை கொடுத்தா இல்ல ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்தா அது பிரிச்சு இன்னொரு குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்தா நீ சாப்பிடுன்னு சொல்லும். ஆனா பெரியவர்களாகி எரும மாடுகளாகி வளர்ந்த நம்ம கையில அதே சாக்லேட்டை கொடுக்குறாங்க. ஆனா யார் சாப்பிட்றாத? நம்ம மட்டும் தான் சாப்பிடுறோம். பக்கத்துல இருக்கவனுக்கும் அந்த சாக்லேட் சாப்பிடுற என்ன இருக்குமேன்றது நமக்கு தோணவே மாட்டேங்குதே. நான் நிறைய முறை என்னோட செய்தியை சொல்லியிருக்கேன். தயவுசெய்து இந்த வார்த்தையை சொல்ல தப்பா எடுத்துக்க வேணாம். நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு ஊழியக்காரனுக்கு தெரியணுங்க. அதுதான் நல்ல சபை நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு ஊழியக்காரருக்கு தெரிஞ்சா அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன வாழ்க்கை வாழ்றேங்கிறதோ அவருக்கு தெரிஞ்சிடும். ரைட்டு தானே? நான் என்ன செலவு பண்றேங்கிறதோ அவருக்கு தெரிஞ்சிடும். எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுவாரு, இல்ல ஒரு வீடு கீடு வாங்கணும் பிரயாசப்பட்டா அவர் முயற்சி எடுப்பாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம்? ஒரு சப்போர்ட் பண்ணலாம், இல்ல பிரேயர் பண்ணலாம். இப்படி எல்லாம் தெரியணும். அப்படி ஒரு டிரான்ஸ்பரண்டா வாழும் போதுதான் அந்த சபையானது மேலும் மேலும் வளர்ச்சி பெறும். அப்போஸ்தலர் 4 எண்டுல
அவர்கள் தங்களுடைய நிலங்களை விற்று, அது வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க நீங்க, நிலங்கள் இருக்க சொத்தவே கொண்டாந்து வித்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்களே. அவர்களுக்கு என்ன 20 கைகள் இருந்ததா, 20 கால்கள் இருந்ததா? நம்மை போல பாடுள்ள மனிதர்கள் தானே. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த காரியத்தை பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சபைக்குள்ளேயே எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஒருத்தங்க ஏழையா இருக்காங்க, ஒருத்தங்க பணக்காரனா இருக்காங்க. ஏழையா இருக்கிறவங்க பணக்காரங்களை குறிச்சு என்ன பண்றாங்க, பொறாமப்படுறாங்க. என்னங்க எப்படி இருக்காங்க, அவங்க போய் கொள்ளைகள் அடிப்பாங்க உங்களுக்கு நினைக்கிறாங்க. பணக்காரங்க ஏழைகள் என்ன பண்றது இல்லை, அவ்வளவு மதிக்கிறது இல்லை. அவன் போற வாழ்க்கை வாழ்ற அப்படித்தான், ஏதோ ஒரு சாபம் பண்ணிப்பா, கெட்டது பண்ணிப்பா போலிக்க, அதனால அப்படி திடுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம எல்லாரும் யாரு சமம். யூதனா இருந்தாலும், கிரேக்கனண்டா இருந்தாலும், ஆண் என்றாலும் பெண் என்றாலும் வேதம் தெளிவா சொல்லுது. எல்லாருமே சமமா இருக்கிறோமே. மனதளவுல சமமா இருக்கிறோமா? நம்மள கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் குற்றமற்றதாய் காக்கப்படுவதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் அனைவரும் யாரை போல மாற வேண்டும்? சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும். நல்ல அண்டர்லைன் படிச்சு, எப்ப நம்ம சிறு பிள்ளைகளை போல மாறுறோமோ அப்பதான் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியானவர்களாக இருக்கும். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறது எந்த ராஜ்யம் தான்? பரலோக ராஜ்யம் தானே. அப்ப இந்த பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் யார்? சிறு பிள்ளைகள் என்று இயேசு சொன்னார். நம்ம அந்த தகுதியானவர்களா இப்ப சிறு பிள்ளைகளா இருக்கிறோமா? செயல்பாட்டுல, எண்ணங்கள்ல, சிந்தனைகள்ல சிந்திச்சு பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமா. ஒருவேளை நம்ம இடத்துல குறைகள் இருந்தால் இந்த செகண்ட்ல கலைச்சிருவாங்க. நான் எல்லாரையும் நேசிக்கணும். நான் எல்லாரும் கூட என்ன பண்ணணும்? அன்பாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படணும். என்னிடத்தில் நான் எப்படி அன்பு கூறுகிறேனோ அதே போல மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். பாவம், அவங்க ஒரு நகை இல்லாம இருக்காங்க. ஆனா நான் மட்டும் இவ்வளவு நகையை போட்டு சபைக்கு வந்தேன்னா அவன் என்ன நினைப்பான்? யோசிச்சு பாருங்க. இது காமன் திங் தானே. யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட வீட்டுல நிறைய இருக்கும், அதை போட்டு இங்க வந்து காமிக்கிறது என்ன யூஸ் இருக்கு? நம்ம எளிமையா இருக்க வேண்டாமா? ஏன்னா நம்ம கூட இருக்க சகோதரி பாவம் கஷ்டப்படுறாங்களே, அவங்க ஒண்ணும் இல்லாம வர்றாங்களே. அந்த இடத்துல நான் என்கிட்ட இவ்வளவு நகை இருக்கு, மோதல் இருக்குன்னு மினுமினுப்பா காட்டுறதுக்காக சபைக்கு வர்றோம். எதுக்காக சபைக்கு வர்றோம்? அன்புக்கும் நற்கிரிக்கும் ஏவப்படும்படி. ஏவுதல் எப்படி நடக்கும்? நம்ம எப்படி ரொம்ப எவ்வளவுக்கு எளிமையா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை நீங்க அப்படி அதிகமா அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகையை பாதி அந்த சகோதரி கொடுங்க. எப்படி அப்போஸ்தலர் பாத்திரம் கொண்டு வந்து வச்சாங்களோ அந்த மாதிரி கொடுங்க. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். சமமாய் இருக்க வேண்டும். ஏன்னா சில பேருக்கு ஞானம் கொடுத்துக்கலாம் தேவன், சில பேருக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம், சில பேருக்கு வசதி வாய்ப்பு இருக்கலாம், சில பேருக்கு வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். தேவனை அப்படித்தான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. எனக்கும் அதே அளவு பெட்டி தான், உங்களுக்கும் அதே அளவு பெட்டி தான். ரைட்டு தானே? நான் ரொம்ப பிஎஸ்சி படிச்சுட்டேன், நான் பிரம்மாண்டமான வேலை பார்க்குறேன், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறதுக்காக பாவம் அந்த கருவாயனுக்கு கொஞ்சம் பெரிய பெட்டியாக செஞ்சு கொடுங்கப்பா செய்வாங்க. சொல்லுங்க, அதே பெட்டி தானேங்க, அதே பண்ணு தானே. எப்படி எண்டு லைஃப் அதானே. ஆனால் நான் இப்போ இருக்கும்போது என்ன வாழ்கிறேன், வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த பூமியில் இருக்கும்போது சக மனிதர்களோடு குழந்தைகளை போல இருக்கிறேனா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்காது. சரி, ஓகே. இப்ப ரெண்டாவது காரியத்துக்குள்ள போலாம். நமக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் குற்றமற்றதாய் காக்கப்படுவதற்கு அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசி பாருங்க. அப்போஸ்தலர் 17:11 என்ன சொல்லுது பாருங்க. அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இந்த இடத்துல பெரிய பட்டணத்து மக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று எதை ஆராய்ச்சி பார்த்தாங்களா? வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கா பட்டணத்தை காட்டிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் வேதம் சொல்லுது. நம்ம எப்ப கடைசியா வேதத்தை ஆராய்ச்சி பார்த்தோம்? கடைசியா பைபிள் எப்ப படிச்சோம்? நம்ம இந்த வாரத்துல லாஸ்ட் வீக்ல படிச்சோமா?
படித்தா சந்தோஷம், படிக்கலைன்னா ஆராய்ச்சி பார்க்க. அப்போ தேவன் சொன்னது வேஸ்டாக போச்சு, அப்போ கொடுத்ததே வேஸ்டாக. இப்போ நல்லா இமேஜினேஷன் பண்ணிங்க, இந்த பைபிள் ஒரு 10 லட்சம்னு சொல்லப்பட்டிருக்குன்னு வைங்க, நம்மளால வாங்க முடியுமா? வாங்க முடியாது. பெரிய இருக்கப்பட்ட மகராசியை வேணா என்ன பண்ணுவாங்க, அதை 10 லட்சமான பரவாயில்ல 20 லட்சமான வாங்கி வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய வேலையில கிடைக்கக்கூடிய வருமானத்துல சுலபமா என்ன பண்ணிடலாம், அந்த பைபிளை வாங்கிட முடியுது நம்மளால. இன்னும் நிறைய இடங்கள்ல போட்டீங்கன்னா புதிய ஏற்பாடு ஃப்ரீயாவே தராங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நிறைய ஆஸ்பத்திரி எல்லாம் வச்சிருக்காங்க, நீங்க எட்டு போங்கன்றாங்க. எல்லாம் இலவசமாய் கிடைக்கிறது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், அப்படிதான் வேதமும் சொல்லுது. இலவசமாய் பெற்றதுனாலயோ இல்ல அந்த பைபிளுக்கான விலை கம்மியா இருக்கிறதுனால என்னவோ இந்த பைபிளுடைய மகத்துவங்கள் நமக்கு புரிய மாட்டேங்குதுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல செருபாபேல் தலைமையில அங்க இருந்து மக்கள் கிளம்பி வந்து ஆலயத்தை கட்டுறாங்க, சரியா? அடிமையா போனதுக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாவது ஒரு கோஷ்டி கிளம்பி வருது. யார் அது? எஸ்ரா தலைமையில கிளம்பி வர்றாங்க. எஸ்ரா யாரு? ஒரு வேத பாரகன். வேத பாரகன் என்றால் வேதத்தை பிரதியெடுப்பவர்கள் என்ற அர்த்தம், வேதத்தை படிப்பவர்கள் அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த காட்சியெல்லாம் நீங்க வேதாகமத்தில் இருக்கும்போது தான் தெரியும். எஸ்ரா இப்படி உட்கார்ந்துருக்காரு, எந்திரிச்சு நின்று இந்த வேதத்தை எடுத்து இப்படி வாசிக்க ஆரம்பிச்ச உடனே ஜனங்கள் எல்லாரும் பயபக்தியோடு எந்திரிச்சு நின்று குடிஞ்சிட்டு இந்த வார்த்தையை கேட்கிறாங்க. எஸ்ரா அந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்ப எந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு அவர்கள் மகத்துவம், முன்னுரிமை, முக்கியத்துவம் கொடுத்தாங்க தானே எஸ்ரா வாசிக்கும் போது. ஆனா நம்ம அவ்வளோ அருமையா கொடுக்கப்பட்டு பார்த்து பார்த்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எது? இந்த பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. we are very lucky fellows. அப்பெல்லாம் புதிய ஏற்பாடே இல்லை எஸ்ரா வாசிக்கும் போது. எஸ்ரா வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டை சங்கீதக்காரை தாவீது வாசிச்சதும் மோசே எழுதி வச்சிருந்தா அவர் வாசிச்சிருப்பார், அப்படிதானே? இன்னைக்கு புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப எளிமையா நம்ம லாங்குவேஜ்ல புரியுற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோ எல்லாம் கொடுக்கப்பட்டும் இதை ஆராய்ந்து பார்க்காமல் இருந்தால் நம்முடைய சாவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதா காக்கப்பட்ட முடியுமா? முடியுமா? சொல்லுங்க நீங்களே. முடியாதானே? ஏன்னா பைபிள் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அதை படிக்கிறதும் இல்லை, அதில் என்ன சொல்லுதுன்றது நம்ம புரிஞ்சுக்கிறதும் இல்லை. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்ன உண்டு? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வார்த்தை சொல்லப்பட்டிருக்கீங்க, நான் சொல்லல. நீங்க வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு நமக்கு. எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது எது? எது? வேத வார்த்தை. அது ஆவியையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் ஊனை என்ன பண்ணும்? பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாய் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட வேத வாக்கியங்களை நீங்கள் நான் என்ன பண்ணோம்? ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16-17 வசனங்கள்ல அவ்வளவு அழகா கிளிப்பிள்ளைக்கும் குழந்தைக்கும் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு பரிசுத்த ஆவியானவர். எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் தலைவனை இல்லை என்றால் அவ்வப்பொழுது தலையணையாக பயன்படுத்துவதற்கும், எப்பொழுதெல்லாம் போர் அடிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தூங்குவதற்கும், எப்பொழுதெல்லாம் நாம் கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் காண்பிக்கும்படியாக பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் தூக்கி காண்பிப்பதற்காக வேத வாக்கியங்கள் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்தாக பண்றான். 4 பேர் பைபிளே கொண்டு வரதில்ல சபைக்கு, தெரியுமா உங்களுக்கு? கேட்டா எல்லாம் இங்க இருக்கான், இங்க இருக்கான். ஒருத்தர் அதிகமாய் தெரிந்தவன் என்று சொன்னால் அவனுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். இதை நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. பைபிளே கொண்டு வரலன்னா எதுக்கு நம்ம சபைக்கு வரணும்? அவ்வளவு வெக்கமா பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு? இதெல்லாம் கொடுமையா இருக்கு, எனக்கு புரியல. ஆக்சுவலா நானா நேத்தா பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த வேதாகமத்துல பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு செல்ஃப் அஃபெக்ஷன் இருக்கும். அது மேபி உங்களுக்கு இருக்கா எனக்கு தெரியல. கிறிஸ்துவின் சபையில வந்த நாட்டில இருந்து ஒரு பைபிள் யூஸ் பண்ணிட்டே வருவேன் நான். அந்த பைபிள்ல தான் நமக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு ரொம்ப பிடித்த ஒரு தான் இருக்கும். நம்ம பைபிள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். சபை ஆராதனை முடிச்சாலும் என் பைபிள் எங்க இருக்குன்னு தேடி பார்த்து எடுத்து வச்சுட்டு போவோம். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு பின்பதாக சைக்கிள்ல பின்னாடி வச்சு இந்த கெரியர்ல இருந்து என் பைபிள் கீழே விழுந்து காணாம போயிடுச்சு. அன்னைக்கு அப்படி ஒரு மன சோகமா போச்சு.
இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்த ஒரு கம்பேனியன் மாதிரி இருந்துச்சே, காணாம போச்சேன். என் கல்யாணம் கிட்டத்தட்ட 2008 நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த பைபிள் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இது கூட ஒரு செல்ஃப் அஃபெக்ஷன் உண்டு. எப்பவுமே நம்ம பைபிள் நான் எப்போ வசனத்தை யாராவது சொல்லும் போது டக்குன்னு வசனத்துக்கு போகணும்னா இப்படி திருப்பிட கரெக்டாக அந்த அதிகாரத்தையே போய் நிற்கும் சில நேரத்தில். அதை நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நான் நம்புறேன் ஆக்சுவலாக. ஸோ அப்படி ஒரு அஃபெக்ஷன் உண்டு இந்த பைபிள் மீது. ஆனால் இன்னைக்கு அஃபெக்ஷனே இல்லாமல் திருறோம் நம்ம பைபிள் மேலே. சபைக்கு வரும்போது வெறுங்கையை வீசிட்டு வர்றோம், வசனத்தை சொல்ல எடுத்து வாசிக்கவும் மாட்டேங்கிறோம். அப்புறம் எப்படிங்க தெசலோனிக்கே பட்டணத்தை காட்டிலும் நற்குணசாலியா இருக்கிறது? அப்புறம் எப்படிங்க நமக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக அப்படி சொல்லப்பட்டிருக்கேன். அது எப்படி ஃபாலோ பண்றது? இப்ப வாசிக்கல அந்த வசனத்தை 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்கள்ல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் முதல் வார்த்தை பாருங்க, ஒரு மனுஷன், அந்த மனுஷன் தேவனுடைய மனுஷனாக இருக்க வேண்டும், அவன் தேறினவனாக இருக்கும்படியாகவும், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாக, எந்த நல்ல விஷயத்தையும் செய்யறதுக்கு தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாகவும், அவைகள் உபதேசத்துக்கும் டாக்டரினுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, கடிந்து கொள்ளுதலுக்கும், அப்பப்ப வார்னிங் பண்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, சீர்திருத்தலுக்கும், செட் ரைட் பண்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீதியை படிப்பிக்குதலுக்கும், பிரயோஜனமுள்ளவனாக டீச்சிங் லாஸ் அதுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நம்மை சரிப்படுத்துவதற்கு, நம்மை கடிந்து கொள்வதற்கு, நமக்கு புத்தி சொல்லுவதற்கு, நமக்கு நீதியை படிப்பதற்கு, நாம் தேறினவர்களாக இருக்கும்படியாக, நாம் நல்ல நற்கிரியைகளை செய்யும்படியாக இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மேல பிரியமாய் இல்லாத போது எழுதி வச்சுக்கங்க, நம்ம ஆவி ஆத்மா சரீரம் நிச்சயமா நாசமா போயிடும். எவன் ஒருவன் வேதத்தை நேசிக்கலையோ, எவன் ஒருவன் வேதத்தின் மீது அன்பு செலுத்தலையோ, எவன் ஒருவன் வேதத்தை வாசிப்பதற்கு ஆர்வம் காட்டலையோ, எவன் ஒருவன் வாசித்த வேத வாக்கியின்படி நடக்கிறதுக்கு பிரயாசப்படாதவன் நிச்சயம் நரகமே அவனுக்கு. எல்லாம் கொடுத்த நமக்கிட்ட தான் தேவன் அதிகமா கேள்வி கேட்பார். எஸ்ரா காலத்துல இருந்தவங்கள்ட்ட, ஏன்பா அவங்கள்ட்ட 10 புக்கு தான்ப்பா கொடுத்துருந்தேன், உனக்கு எத்தனை புக்கு கொடுத்துருக்கேன்? 66 புக்கு கொடுத்துருக்கேன். எல்லாம் டீடைல்டா வேற இருக்கு. எல்லாத்தையும் படிச்சு வேற தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? இன்னமும் பாவத்தில் நினைச்சிருந்தேன்னா இல்ல, எல்லாம் கொடுக்கப்பட்ட நீ அதே பைபிளை தூக்கி அலமாரியில வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு வந்தேன்னா நான் எப்படிப்பா உனக்கு பரலோகத்தை கொடுக்குறது? கேட்பாரா இல்லையா? கேட்க மாட்டாருங்க. யோசிச்சு பாருங்க நீ. அப்புறம் எப்படிங்க நமக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த ஆவி ஆத்மா சரீரத்தை பெர்ஃபெக்டா வச்சுக்கிறது? வேணா போகும்போது பொன்வண்டு சோப்பு வாங்கிட்டு போயிடும். வீட்டுக்கு போகும்போது கழுதி ஆவி ஆத்மா சரீரத்தை சொதச்சு காய போட்டு அயன் பண்ணி வச்சிருவோம். சுத்தமா முடியுமா? முடியாது. இந்த வேத வாக்கியங்களின்படி அதை துவைத்து காய போட்டு அயன் பண்ணும் போது மாத்திரமே அவைகள் 3 எப்படி இருக்கும்? பரிசுத்தம் உள்ளதாய். ஆக முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? குழந்தைகளாய் மாற வேண்டும். இரண்டாவது, இந்த வேத வாக்கியங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். பிளீஸ், தயவு செய்து. ஹார்மோன் வேலை செய்யறதுனால எப்படி ஒரு ஆண்மகன் பெண் மீது காதல் கொள்ளுகிறானோ, அதே போலவே ஆண்மகன் பெண் மீது காதல் கொள்ளுகிறானோ, அல்லது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பிளைண்டா ஒரு கணவன் மனைவி மீது அன்பு கொடுத்துக்கிறானோ, அதே போல மனைவி எப்படி கணவன் மீது அன்பு கூறுகிறானோ, அதை விட ஒரு படி மேலாக நீங்கள் அன்பு கூற வேண்டும் இது மேல. அப்பதான் தேவன் கரெக்டா இவனை படைச்சதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைப்பார். இல்லைன்னா ஏசு சொல்ற ஓமம் மாதிரி ஆயிரும். எது மாதிரி ஆயிரும்? வலையை போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க? அவங்க மீன் பிடிக்கிறதுக்காக. ஆனா வலையில மீன் மட்டுமா வரும்? கரையில வரும்போது எல்லாம் தானே வரும். ஆனா மீனோட டியூட்டி என்ன? அதை உட்காந்து பிரிப்பான். கரெக்ட் தானே? மீனை எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க? அதற்கான பாத்திரத்துல போட்டுருவாங்க. குப்பையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சேர்த்து வச்சிருவாங்க. அதை திருப்பி எங்க போடுவாங்க? கடலுக்குள்ளே போட்டுருவாங்களா? போட மாட்டாங்க. அவங்களுக்கு அறிவு இருக்கிறது தானே. இதை போட்டா இன்னொருத்த வலையில என்ன பண்ணுவது? மாட்டுவேங்கிறதுக்காக வேண்டி யோசிச்சு அந்த குப்பைகளை ஓரமாக வைத்து தீய பொறிச்சு போட்டுருவாங்க. எரிஞ்சு போயிடும். அப்ப திரும்பி அது கடலுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நம்ம மீனா இருக்க போகிறோமா அந்த குப்பையா இருக்க போறோமாங்கிறது மாத்திரம் முடிவு பண்ணிக்கிற வேண்டியதான். குப்பையா இருக்கிறதா பிரச்சனையே இல்லை. நீங்க தாராளமா பாவம் செய்யுங்க, தாராளமா பைபிளையே வாசிக்காதீங்க, நீங்க உங்க வாழ்க்கையை வாழுங்க, எவனையும் அன்பு கூறாதீங்க. என்ன, நீங்க பாட்டுக்கு உங்க இறுக்கமான மூஞ்சியோட இந்த பூமியில திரிங்க, சொத்தா சேருங்க, கழுதிய பணமா வச்சு அது மேல படுத்து தூங்குங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்க லைஃபை. குப்பை தான் கடைசியா. எவன் ஒருவன் தன்னை வெறுத்து
சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றுகிறானோ அவனே பரலோகத்திற்கு தகுதியானவனாக இருப்பான். அவனே தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் காப்பான். சரியா? ஓகே, மூணாவது காரியத்துக்கு போயிடலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் விரைவாய் வாசிக்கும்படியாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றையும் பாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஆக எப்போ ஒருத்தன் மற்றவனை தன்னைய காட்டிலும் உயர்வாய் நினைக்கிறானோ அப்பவே நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதா காக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம்னு அர்த்தம். நான் சொல்றதுதான் கரெக்ட். பார்த்திருக்கீங்களா? சில பேர்ட்டெல்லாம் பேசவே முடியாது. நம்ம கரெக்டா தான் சொல்லுவான், அவன் தப்பா தான் சொல்றேன்னு நமக்கே தெரியும். ஆனா அவன் தப்பா தான் சொல்றாங்கிறத நம்மளே கன்வின்ஸ் பண்ணுவான். பார்த்திருக்கீங்களா? நீ புரிஞ்சுக்கடா முதல்ல, சொல்றாடா கரெக்டுமா. அவன் தப்பா தான் சொல்ல தெரியும் எல்லாத்துக்குமே, ஆனா அவ்வளவு தூரம் கன்வின்ஸ் பண்ணுவான். ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ சொல்றத நான் கேட்கணுமா, உன்னை விட நான் மேலடான்டா அப்படின்னு எவன் ஒருவன் நினைக்கிறானோ. இங்க அழகா பிலிப்பியருக்கு எழுதுறாரு, எவனொருவன் மற்றவனை தன்னை காட்டிலும் உயர்வானவனாக நினைக்கிறானோ, எப்பொழுது தனக்குள்ளாக தாழ்மை இருக்கிறதோ. ஏசு என்ன பண்ணாரு? சீசனுடைய பாதங்களை கழுவினார். ரொம்ப அழுக்கா இருந்ததுனாலயா? கிடையாது. நானே, நீங்க என்ன சொல்றீங்க, போதகருக்கிறீங்க, நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானான். நீங்க ஒருத்தர் கழுவ வேணாமா? அந்த தாழ்மை இருக்க வேண்டாமா? ஏசு இதே பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். அதே கீழ்ப்படிதல் நமக்கு இருக்க வேண்டாமா? எப்ப நமக்குள்ளாக கீழ்ப்படிதல் இருக்கிறதோ, தாழ்ந்து போயிட்டனாலே போதுங்க. நம்ம தலையில ஒன்றும் பெரிய கிரவுன் வைக்க போறது இல்லை, இருக்கிற கூட புடுங்கி போட போறது இல்லை. சரி பிரதர், ஓகே சொல்றீங்களா? ரைட், நான் பிஹெச்டி படிச்சிருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனா சபைக்குள்ள வந்துட்டா பிரதர் சொல்லுங்க பிரதர், கேட்டுக்கிறேன். இப்படி குனிகிறது என்னங்க இருக்கு? சோத்திரம் சொல்லும்போது இப்படியே குடு, எப்படி சொல்றதுக்கா? இந்த முதுகு வளையுது பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது சோத்திரம் சொல்லும் போது சில பேருக்கு வளையவே வளையாது முதுகு. ஏன்? ஏன்னா அவர்கள் ஆதிக்கம் உள்ளவர் ஓட அப்படின்ற மாதிரி. சோத்திரம் சொல்லும்போது பிரதர் சோத்திரம் பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படி ஒரு தாழ்மையா குனிஞ்சு சொல்லும் பொழுது அந்த தாழ்மை வெளிப்படுகிறது அல்லவா? யோசிச்சு பாருங்க. ஆனா இதெல்லாம் நம்ம தவற விட்டு தரணும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ தட் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் என்றால் தாழ்மை உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருக்க வேண்டியது அவசியம். சரியா? ஐ திங்க் நம்ம நேரத்தை கடந்தோன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் 2 மினிட்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணி 4வது காரியத்துக்கு வந்துடலாம். 1 Thessalonians 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 Thessalonians 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வாட்சி பகுதி தான். எல்லாவற்றையும் பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். போதுமானது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி நம்ம பிடிச்சுக்கிற போது ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் காக்கப்படலாம். எப்படி? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றா அப்படின்னு சொல்லுங்க. எப்படி சோதிச்சு பார்க்கறது? இப்ப நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது விஷயங்கள்னா லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, இதுல என்ன இருக்குன்னு. எங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா டீ விளையுது பார்த்தீங்கன்னா, அந்த டீயை வந்து லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஆக்சிடேஷன்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்குது, எவ்வளவு வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது, எவ்வளவு யாராவது கலர் ஆட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாமே டீடைல்டு ரிப்போர்ட் வந்துடும். சரி, அதை விட அது கூட ரொம்ப டீட்டெயிலாக போகுது. உங்கள் பிளட்டை கொண்டு போய் பிளட் டெஸ்ட் அதில் கொடுத்தீங்கனாலே இந்த பிளட்டில் எவ்வளோ பிளட் கவுண்ட் இருக்குது, எவ்வளவு கூட்டணுமா குறைக்கணுமா, அயன் எவ்வளோ இருக்குது, ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கா, ஏதாவது நோய் கிருமிகள் இருக்கான்னு எல்லா டீட்டெயிலாக கொடுத்துருதா இல்லையா? 10 நிமிஷத்தில் கொடுத்தாங்க ரிப்போர்ட்டை. எதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க இதை? அப்போ அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, ரைட்டு தானே? பிளட்டை கொடுக்குறோம், டெஸ்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க. இங்கே பவுல் ஆசிரியர் நம்மளை பார்த்து சொல்றாரு, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள்ங்கிறார். ஆக நம்ம லைஃப்ல நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அண்டர் சர்வைலன்ஸ்ல வைங்கிறார். அது சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, தூங்குறதா இருந்தாலும் சரி, மனைவி கூட வாழ்றதா இருந்தாலும் சரி, இந்த பூமியில வாழ்றதா இருந்தாலும் சரி, மற்றவங்க நம்மளை குறித்து சொல்றதா இருந்தாலும் சரி, நம்ம மற்றவங்களை குறித்து சொல்றதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அண்டர் சர்வைலன்ஸ் வைங்க. யாரோ ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னாக்க அப்படியே பிளைண்டா நம்பாதீங்க.
அப்படி அவங்க சொல்றது சில நேரத்தில் உண்மை இருக்கலாம் இல்லாம போகலாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அவை சொல்லக்கூடிய வார்த்தை வேதத்திற்கு விரோதமாய் போய்விடுகிறதான்னு பாருங்க. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஆப்ஷன் நம்மகிட்டே கொடுத்துறாரு ஆண்டவர். நீயே டெஸ்ட் பண்ணிக்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து அதுல இருக்க நலமானதை மாத்திரம் என்ன பண்ணுங்க, நீ பிடித்துக்கொள். சில பிரசங்கியார்கள் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா என்னையவே சொல்றேன். நான் பேசுறது இவ்வளவு நேரம் பேசுறது என்ன, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கடன்ல இருக்கேன், தயவுசெய்து என் கடனை கொண்டு கட்டுங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ நேரம் நான் என்ன பேசுறேன், வேதனுடைய வார்த்தைகளை பேசுறேன். நீ என்னைய பார்க்காதீங்க, நான் பேசக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. இதைத்தான் இயேசு சொன்னார். அவர்கள் சொல்லுகிறதை கேளுங்கள், ஆனால் அவருடைய செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க அப்பவே. அதனால எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஈவன் உங்க மனைவியே உங்ககிட்ட ஏதாவது ஒன்று சொல்லலாம், அவ சொல்றக்கூடிய வார்த்தையில கூட இது கரெக்டா இருக்குமான்றத டக்குன்னு வேதத்தோட அனலைஸ் பண்ணி பாருங்க. அனலைஸ் பண்ணி பார்த்து ஓகே அவன் சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிறத ரிலைஸ் பண்ணிட்டு அப்படி ஃபாலோ. ஓகேவா? இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் காக்கப்படலாம். கடைசி விஷயத்துக்கு கூட்டு வந்துட்டவங்கள உங்கள் கவனத்தை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாட்சி பார்க்கக்கூடிய அன்பை வேண்டி கேட்டுக்கொள்ளும். At last we come to the conclusion. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இதை தாங்க நான் இவன் நேரம் தொண்டை கிளியே கத்திட்டு கிடக்கேன். தெரியுதா உங்களுக்கு? எப்ப எவன் ஒருவனுக்கு இந்த எண்ணம் வருகிறதோ போதுண்டான செனஃப், ஒரு மனைவி போதுண்டா, 2 கிலோ ஆசை, 2 குழந்தை போதும், ஒரு வீடு போதும், இந்த வேலை போதும், இந்த சாப்பாடு போதும், இந்த வாழ்க்கையே போதும், இந்த சபையே போதும், இந்த சந்தோஷமே போதும்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அந்த தேவ பக்தி தான் உயர்ந்ததுன்னு வேதம் சொல்லுதுங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், வேணும் வேணும்னு ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம். வாழ்க்கை ஃபுல்லா பார்த்துருக்கீங்களா, அதை சேர்த்துறணும் இதை சேர்த்துறணும். என்ன சொரி நாய் மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, என் மனைவி மூஞ்சி சரியில்லை, இவனோட எப்படி வாழ்றது பாருங்க. எதுலையுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். பிள்ளைவெல்லாம் அவனுக்கு ஒரு ஆடியோ சிஸ்டம் வாங்கினாலும் சரி நல்லா தானே கேட்டுச்சு, இன்னைக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணும்போது பிடிச்சிருக்கோம் அவனை, 2 வருஷம் இல்ல 6 மாசம் அந்த மூஞ்சியை பார்க்க முடியாது அவனால. ஏன் அந்த போதுங்கிற என்ன வர்றது இல்லை. எப்ப பாருங்க அந்த போதுங்கிற அந்த பவுண்டரிக்குள்ள நம்மால் நிக்கிறதே இல்லை. அதனாலதான் தீமோத்தேயுக்கு புத்தி சொல்றாரு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து வலிவி எங்க போயிடுறாங்க, தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிறார்களே. அதே வசனத்தை 10ஆம் வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ப எவனுக்கு போதும், எனக்கு இது போதுங்க, லைஃப் போதும், ஐ எம் வெரி ஹாப்பி, எனக்கு அருமையான மனைவி, அன்பான குழந்தைகள், நல்ல சபை, நல்ல ஊழியர், நல்ல சபை மக்கள், எனக்கு ஒரு சின்ன வீடு, சந்தோஷம் போதும், அப்படி நம்மளை போட்டு சுத்தி போட்டு வட்டம் போட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் காக்கப்பட்டலாம். இல்ல ஓடுறேன் நான் அதை சேர்த்துறணும், ஒரு வீடு பத்தாது 10 வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது லஞ்சம் வாங்குவோம். லஞ்சம் வாங்கும்போது போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவான். போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது ஊமை குத்துனா என்னன்றது அங்க விளங்கும் நமக்கு. அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நாம் அதன் நிமித்தம் நம்மை நாமே உருவ குத்தி கொள்ளுவோம். ஆமா தானே, இது எல்லா இடங்களையும் காமன் தான். கடவுள் கொடுத்த ஒரு நகை போதும். பாருங்க, இன்னைக்கெல்லாம் போய் நகையை வாங்கவா முடியுது? அவ்வளவு விலை முடியுது, பரவாயில்ல, தேவையில்லை, நமக்கு அது அவசியம் இல்லை. அதுக்காக போட்டு புருஷனை போட்டு நோண்டுறது, வாங்கி போட்டு பக்கத்து வீட்டுக்காரு அவ்வளவு போட்டுக்கா, எனக்கு போட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் பாவம் என்ன செய்யறான், அவனுடைய வருமானத்துல சோத்துக்கே வழி இல்லையே சில நேரத்துல. அதுக்காக கடவுள் நன்றி சொல்லி சாப்பிடுறது எதுக்கடி இந்த நகையில அவன் கேட்பானா இல்லையா? நம்ம தாங்க நம்முடைய வாழ்க்கையை வாழணும். எப்ப அதனாலதான் இந்த உலக பழமொழி ஒண்ணு இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தீதும் நன்றும் பிறத்தர வாரான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா தீதோ நன்றோ காரணம் யாரு? அடுத்தவன் நம்மளை கிடைக்க வேண்டாம், நம்மளே குழிய தோண்டி நம்மளே படுத்துக்கிட்டு நம்ம மேலே மண்ணெளி போட்டாதான் உண்டு. நம்மளை கெடுக்கிறதா இருந்தா அடுத்தவன் கெடுக்க வேணான்றதா அந்த பழமொழியோட எண்ணம். இங்க வேதமும் அதைத்தான் நமக்கு சொல்லித்தரு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் சொல்லும் பொழுது இதை கேட்கிறோம்,
வாசிக்கிறோம். இந்த கதவை விட்டு வெளியே போன உடனே நம்ம எப்படி மாறுறோம் தெரியுமா? உலகத்துக்காக தான் ஓடுறோம், உலகத்திலேயே டிராவல் பண்றோம், உலகத்துக்கார மாதிரியே மாறுறோம். பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகி இருக்கிறோமே. உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டாமா? சரி, இப்ப நான் ஒரு கிளிம்ஸ் பண்ணிட்டு செய்தியை முடிச்சலாம். முதலாவது 3ங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதுக்காக தான் தேவன் நமக்குள்ள சாவி ஆத்மா சரீரத்தை கொடுத்துருக்காரு. எப்ப நம்ம குழந்தைகளாய் மாறும் பொழுது, எப்ப நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, எப்ப நாம் தாழ்மையாய் இருக்கும் பொழுது, எப்ப எல்லாத்தையும் நம்ம சோதிச்சு பார்க்கும் பொழுது, எப்ப நம்ம போதும் என்கிற மனதுடனே கூடிய வாழ்க்கை வாழும் பொழுது. இன்னும் நிறைய இருக்கு, பட் நேரம் இல்லாதனால அட்லீஸ்ட் இந்த 5 காரியத்தை மாத்திரம் நம்ம கன்க்ளூஷன் பண்ணிக்கலாம். நிச்சயமாக தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட பரலோகத்தை நிச்சயமா நம்ம சொந்திச்சு பொறுமையாக்கிட்ட உங்களை தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவார்.